காகோரி ரயில் சம்பவம் 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்திய விடுதலை இயக்கத்தில் இந்திய இளைஞர்களின் உறுதி, தியாகம் மற்றும் தீவிர மனப்பான்மையை வெளிப்படுத்தும் விதத்திலான காகோரி ரயில் சம்பவம் நடந்தது. பிரிட்டிஷ் அரசை கடுமையாக எதிர்க்கும் நோக்கத்துடன் 1924-25 காலகட்டத்தில் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற ஒரு புரட்சிகர இளைஞர்கள் இயக்கம் உருவானது. ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவதே இதன் நோக்கமாக இருந்தது. இந்த இயக்கத்தில் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான், சந்திரசேகர் ஆசாத், ராஜேந்திர லாஹிரி, ரோஷன் சிங் உள்ளிட்ட பலர் முக்கிய பங்கு வகித்தனர். ஆயுதங்கள் வாங்குவதற்கும் இயக்கத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அவர்களுக்கு நிதி தேவைப்பட்டது. இதையடுத்து முக்கிய உறுப்பினர்கள் ஒன்று கூடி பிரிட்டிஷ் அரசு கஜானாவுக்கு பணம் கொண்டு செல்லும் ரயிலில் இருந்து தேவையான பணத்தை அபகரிக்க தீர்மானித்தனர். இது பிரத்யேக சொத்து கொள்ளை அல்ல என்றும், பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களிடம் கொடிய வரிகள் வாயிலாக அபகரித்த செல்வத்தை கவர்ந்து விடுதலை போராட்டத்துக்கு பயன்படுத்துவது சரியானதே என்றும் அவர்கள் கருதினர். இதையடுத்து 1925 ஆகஸ்ட் 9 அன்று 10 பேர் கொண்ட புரட்சிகர குழு ஷாஜஹான்பூர் லக்னோ இடையே செல்லும் ஒரு பயணிகள் ரயிலை காகோரி என்ற இடத்தில் அவசர பிரேக்கை இழுத்து நிறுத்தியது. பின்னர் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து 8000 ரூபாய்க்கும் அதிகமான அரசு பணத்தை எடுத்துக்கொண்டு அக்குழுவினர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சியடைந்த பிரிட்டிஷ் அரசு 400க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைது செய்தது. தீவிர விசாரணைக்கு பின்னர் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான், ராஜேந்திர லாஹிரி, ரோஷன் சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஏனைய புரட்சிக்காரர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காகோரி சம்பவமும் அதில் ஈடுபட்ட புரட்சிகர இளைஞர்களின் துணிவும் இந்தியா முழுவதும் இளைஞர்களிடையே பெரும் எழுச்சியையும் தேசிய உணர்வையும் ஏற்படுத்தியது. காகோரி ரயில் சம்பவம் என்பது ஒரு ரயில் கொள்ளை செயலாக அல்லாமல் சுதந்திர நோக்கத்துக்காக செய்யப்பட்ட தியாக புரட்சியாக வரலாற்றில் பதிவானது.